இன்றைய நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த காரியம் நம்ம கவனிக்கும் போது கிறிஸ்து வால்யூம்ல, அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல் அப்படிங்கிற 5வது வால்யூமினுடைய காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். அதுல நேற்றைய தினத்துல நம்ம 2 ஆதார வசனங்களின் அடிப்படையில இந்த ஒரு 5th வால்யூமை நம்ம தியானிக்க தொடங்கணும். என்னன்னு பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம் மற்றும் ரோமர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவும் அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது அப்படிங்கிற வசனம். இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலம் தேவனை 2 வசனங்களின் அடிப்படையில இந்த ஒரு 5th வால்யூமை நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கிறோம். அந்த வகையில நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலி மற்றும் சரிநிகர் சமான விலை, இந்த 2 காரியங்கள் தான் எப்படி வேதாகமத்துக்கு மைய கருத்தாக இருக்கிறதோ அதே போல இந்த ஒரு 5th வால்யூமுக்கும் மைய கருத்தாக இந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலி மற்றும் சரிநிகர் சமான விலை இவைகள் தான் இருக்குங்கிறதையும் இந்த பாடத்தில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில ஈடுபலி கொடுத்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியங்கள் அங்க சீஷர்கள்ட்ட கொடுக்கப்படாமல் அது யாருகிட்ட கொடுக்கப்பட்டுச்சுன்னு கூட நம்ம பார்த்தோம்னா பிதாவாய தேவனுடைய கரங்கள்ல அது ஒப்புவிக்கப்பட்டது அப்படிங்கிற காரியங்களை கூட நம்ம பார்த்தோம். தேவனுடைய நீதியின் கரங்கள்ல, அப்ப நீதியின் கரங்கள்ல கொடுக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பலியின் புண்ணியங்கள் உடனடியாக அதற்குரிய பலன் கிடைக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. மாறாக அதற்கு ஏற்ற காலங்களை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நேற்றைய தினத்துல கூட நம்ம தியானிச்சோம். அப்ப ஏற்ற காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், முதலாவது சபைக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம பார்க்கிறோம், சபைக்கு அப்படின்னு சொல்லும்போது பெந்தகோஸ்தே நாளில் கர்த்தர் உயிர்த்தெழுந்து அந்த 40ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு. 50ஆம் நாள்ல பெந்தகோஸ்தே நாள்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்தாவியை அப்போஸ்தலர்களும் சீசர்களும் பெற்றுக்கொள்றாங்கன்னா அதுக்கு எதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பிரதர் எழுதியிருக்காங்கன்னா, தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா நம்ம மேல பரிசுத்தாவி இருப்பதாக, நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுவதாக தேவன் அங்கீகரிக்கிறார் ஒரு அர்த்தமா. நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, அப்ப தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் தான் அந்த பரிசுத்தாவினா, இதே பரிசுத்தாவி எப்ப உலக ஜனங்களுக்கு கிடைக்கும்? ஏன்னா சபைக்கு கிடைக்குது, இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது உலக ஜனங்களுக்கு எப்ப அப்படின்னு பார்க்கும்போது இதை குறித்து எழுதும்போது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில ராஜாவாக வந்து தம்முடைய மணவாட்டி வகுப்பாரை அழைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டதன் பின்பதாக கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அப்ப இந்த உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போதுதான், ஆசீர்வதிக்கப்படுதல் அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னு போகும்போது முதல்ல உயிர்த்தெழுதல் அடைவாங்க. அதற்கு பின்பதாக சத்தியத்தை அவங்க கற்றுக் கொடுக்கப்பட போறாங்க. கற்றுக் கொடுக்கப்படும் போதுதான் அவர்களை தேவன் அங்கீகரிக்கும் விதமாக அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா பரிசுத்தாவி கொடுக்கப்படும்படியாக அங்க நம்முடைய மூத்த சகோதரர் அங்க குறிப்பிட்டிருக்கிறார் வேத வசனங்களின் அடிப்படையில. அன்புக்குரிய சகோதர சகோதரிதான் நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். அப்படின்னா பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை நடத்தல் கூட்டுங்கள் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டத்துல முதல் பாகமாக அங்க தேவன் முதலாவது அந்த ஆசீர்வாதத்தினுடைய காரியத்துல அங்க நடத்திட்டு வர்றார். இதுவரை நம்ம நேற்றைய தினத்துல பார்த்து நம்ம முடிச்சிருந்தோம். இன்றைய நாள்ல அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் தங்களுடைய உண்மை நிலையை அப்படிங்கிறத நம்ம இன்னொரு கோணத்துல சொல்லும் போது விசுவாசம் உள்ள நிலையை, உண்மையான விசுவாசியாக தன்னை நிரூபிக்கும் போது அவர்கள்தான் மகிமையடைந்த மணவாட்டியாக கிறிஸ்துவுடன் இணைந்து ராஜ்யத்தை ஸ்தாபித்து உலக மக்களை
அவங்களோட, அதாவது ரட்சகரோட இணையக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புல தான் மீட்பின் கிரைய பலி பூரணப்படும் அப்படிங்கிற வார்த்தையை அங்க பிரதர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போதுதான் அவர் முன்கிரயமாக பிதாவிடம் கொடுத்த ஈட்டு கிரைய பலி முழுவதுமாக நிறைவேறி தீரும்ங்கிறார். பாருங்க, கிறிஸ்து ஈடுபலி செலுத்திட்டார். அதை யார் கையில ஒப்படைச்சிட்டாரு? பிதாவாகிய தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைச்சிட்டாருன்னா உடனே பிதாவாகிய தேவன் அதற்குரிய பலன்களை கொடுக்கிறாரானா இல்ல. முதலாவது நமக்கு பார்க்கிறோம், பெந்தகோஸ்தே நாள்ல சபைக்கு கொடுத்தார் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்ப இந்த சபை இனி என்ன ஆகணும் அப்படின்னா, கர்த்தருடைய 2ஆம் வருகையில மகிமை அடையணும். யார் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த உண்மை நிலையாகிய விசுவாசிகள், உண்மை விசுவாசிகள் அப்படிங்கிற நிலையை தங்களை நிரூபிக்கிறாங்களோ, அவங்க கிறிஸ்துவோடு போய் சேர்ந்து மகிமையில இணைந்து அவர்கள் இந்த பூமியை ஆசீர்வதிக்கும் போதுதான் இந்த மீட்பின் கிரைய பலி பூரணப்படும்ங்கிறார். பூரணப்படும்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகும்ங்கிறார். அப்படின்னா அப்பதான் பிதாவிடம் கொடுத்த ஈட்டு கிரைய பலி முழுமையாக நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்றாரு. அதைத்தான் அங்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அங்க மரிக்கும் போது கூட சொல்றாரு பாருங்க, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அங்க சொல்றாரு. என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, பாருங்க, என்னுடைய ஜீவன் மட்டும் இல்ல, என்னுடைய எல்லா உரிமைகளையும் இடத்துல ஒப்படைக்கிறேன்னு ஒரு அர்த்தமாமா. என்னுடைய ஜீவன் மட்டும் இல்ல, அதாவது நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கோம்னா, பாருங்க, சாகும்போது தன்னுடைய ஜீவனை தேவனுடைய கரங்களை ஒப்படைச்சிட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னுங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ளுவோம். ஆனா இங்க நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா, ஜீவன் மட்டும் இல்ல, என்னுடைய எல்லா உரிமைகளையும் இடத்துல ஒப்படைக்கிறேன், இந்த பூமிக்குரிய எல்லா உரிமைகளையும் அவரிடத்துல ஒப்படைக்க முடியும் அப்படின்னு ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்னு கேட்டோம்னா, பாருங்க, நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனோ பிழைப்பான்னு எழுதி இருக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரிக்க முடியுமா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர் யார்? மட்டும்தான், கிறிஸ்து மட்டும்தான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரிக்க முடியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா அது ஒரு ஜீவன் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால அவர் மரிக்கவே முடியாது. அப்ப மரிக்க முடியாதுன்னு நீங்க எடுத்துக்கொண்டுட்டீங்கன்னா, இப்ப அத தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கக்கூடிய கிறிஸ்து, அதனாலதான் அவர் அங்க ஒப்படைச்சதுனாலதான் அவரால் மரிக்க முடிஞ்சதுங்கிறது கூட நம்ம புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இந்த சுவிசேஷ யுக முடிவுல தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, அங்க அது இரட்சகருடைய கணக்குல அந்த நீதியின் இடத்துல சமர்ப்பிக்கப்படும் போது அது இரட்சகருடைய கணக்குல வராமல் ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அப்படின்னு சொல்லி அது மாற்றப்படும் அப்படிங்கிறத அங்க குறிப்பிடுறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு சூழ்நிலை மாறும்போது, எந்த சூழ்நிலைன்னா, இந்த கர்த்தருடைய அந்த பலியின் புண்ணியங்கள் இப்ப யாருக்காக? உலக ஜனங்களுக்காக எப்ப மாற்றப்படுமோ அப்ப இந்த, அதாவது நீங்க சரியா சொல்லும் போது, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிடுவாருன்னா, ஆதாமையும் அவருடைய சந்ததியையும் இப்ப யார் தான் மீட்கிறாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு பிள்ளைகளாக அங்க மாற்றிடுவாராம். அவருக்கு பிள்ளைகளாக அங்க மாற்றிடுவார். அப்படின்னா என்ன பண்ண போறாருன்னா, நம்ம வசனங்கள்ல பார்த்திருக்கிறோம், பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா, எல்லா அந்த ஆசீர்வாதத்தையும், திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை கிறிஸ்து மற்றும் சபை மூலமாக தான் உலக ஜனங்களுக்கு கொடுக்க போறார். கிறிஸ்து மற்றும் சபை மூலமாக தான் முற்பிதாக்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி இங்க பிரதர் எழுதியிருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப டைரக்டா தேவன், இப்ப பாருங்க, நீங்க பழைய ஏற்பாட்டுல எடுத்துக்கொண்டுட்டோம்னா நம்ம என்ன கேட்கலாம்னா, ஆதாமுடைய தகப்பன் யாருன்னு கேட்டா யார சொல்லலாம்? ஆதாமுக்கு தகப்பன் யார் அப்படின்னு கேட்டா பிரதர் ரசல் பிரதர் என்ன எழுதியிருக்காருன்னா, அவருக்கு தகப்பன் பிதாவாகிய தேவன், ஏன்னா அவர் தான் ஜீவன் கொடுத்தவர். அப்ப தாயின்னு சொன்னா யார் பூமின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பூமியிலிருந்து தான் மனுஷன் உருவானான், ஆதாம் உண்டாக்கப்பட்டார் அப்படிங்கிற காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், ஆதாம் படைக்கப்பட்ட நிலைமையில அவருக்கு தகப்பனாக பிதாவாகிய தேவனும் தாயாக இந்த பூமியும் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் மீண்டும் பிறக்கும் போதுன்னு சொல்லும் போது, அவர்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில மீண்டும் உயிர்த்தெழுதல் அடையணும்னா கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியங்கள் மூலமா தான் ஒவ்வொருத்தரும் உயிர்த்தெழுவாங்க. அப்படின்னா இப்ப ஜீவன் யார் தான் கொடுக்குறாங்க?
கிறிஸ்து தான் கொடுக்கிறாரு. கிறிஸ்துவும் அவருடைய சரீரமாகிய சபையும் தான் கொடுக்குறாங்க. அப்ப இப்ப ஆதாமுக்கு ஜீவன் கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாமுடைய சந்ததி அனைவருக்கும் ஜீவன் கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் நேரடியா கொடுக்காம இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில என்ன பண்றாருன்னா, கிறிஸ்து மூலமா அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, அப்ப அவங்களுக்கு மட்டும் இல்ல, முற்பிதாக்களுக்கும் ஆசீர்வாதத்தை யார் தான் கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து மூலமாக தான், கிறிஸ்துவும் சபையும் தான் அந்த முற்பிதாக்களுக்கு கூட அங்க அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படிங்கிறதுனாலதான் இங்க பிரதர் மூத்த சகோதரர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப ஆதாமுக்கும் அவரது சந்ததிக்கும் என்ன பண்ணப்படுமாமா, மாற்றப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதாவது என்னன்னா, பிதாவாய தேவன் ஆதாமையும் அவன் சந்ததியினரையும் மீட்ட உலக ரட்சகருக்கே பிரஜைகளாக மாற்றி விடுவார் அப்படிங்கிற வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சூழ்நிலையை தான் 1000 வருஷ அரசாட்சி கூட அங்க துவங்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லியிருக்கிறார். அப்பதான் எல்லா ஜனங்களும், அனைத்து உலக மக்களும் இப்ப தேவனுடைய ஜனங்களா இருக்க மாட்டாங்க, கிறிஸ்துவினுடைய ஜனங்களா எல்லா உலக ஜனங்களும் மாற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஆதாமுக்குள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இப்ப மீண்டும் அப்பதான் கொடுக்கப்படும். யாருக்குன்னா அந்த முழு உலக ஜனங்களுக்கும் அங்க கொடுக்கப்படுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா அவங்க ஆல்ரெடி எதனுடைய அடிமைகளா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பாவம் மற்றும் மரணம். அப்ப இந்த இதுல இருந்து மீட்கக்கூடிய வேலையை தான் இப்ப கர்த்தராய் இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இப்ப இவங்க விடுவிக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. இன்னைக்கு சபை எப்படி பாவம் மற்றும் அந்த அதாவது கிறிஸ்துவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக நம்ம கடந்து வரும்படியாக தேவன் எப்படி முழுமையாக உயிர்த்தெழுதலுக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா மரணத்தை அவங்க ஜெயிச்சிருப்பாங்களான்னா இல்ல. ஏன்னு கேட்டோம்னா, 2ஆம் மரணம் அவங்களுக்கு ஒருவேளை அவங்க தங்களுடைய தகுதியை நிரூபிக்காத பட்சத்துல அவங்களுக்கு தயாரா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்ப மரணம், எல்லாருமே பாவத்துக்கும் மரணத்துக்கும் நம்ம போய் விழுகிறோம் பாத்தீங்களா? அப்படித்தான் அன்றைய காலகட்டத்துல அப்படி விழுகக்கூடிய சூழ்நிலையில இருந்து அவங்க உயிர்த்தெழுப்பப்படக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள வந்திருப்பாங்கிறது தான் இங்க சொல்றாரு. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய பரம வாசஸ்தலத்தை விட்டு பாமர மனிதனாக பூமிக்கு வந்தார் அப்படின்னு கூட குறிப்பிடுறார். அப்ப எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அப்படிங்கிற வசனத்தின்படி பார்க்கும்போது, அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் பரலோகத்தை விட்டு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அப்படின்னா இந்த ஒரு 20 நூற்றாண்டுகளாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய திருச்சபை வகுப்பாருடைய பலி பாருங்க, ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தங்களுடைய தாளந்துகள், நேரம், செல்வாக்கு, செல்வம் போன்ற ஒவ்வொரு தாளந்துகளையும் அங்க தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, மீட்புற மாதிரி ஏத்துக்க போறது இல்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை எப்படி முழுசா சர்வாங்க தகன பலியா ஏற்றுக்கொண்டாரோ அந்த மாதிரி ஏற்றுக்கொள்றது இல்லை. ஆனால் இயேசு மட்டுமே பரிசுத்தரும் பாவத்துக்கு விளைவினவருமாய் இருந்த சரியான ஈடுபலி. ஆனால் நாமோ குற்றம் உள்ளவர்கள், அபூர்ணர்கள், இன்னும் பாவிகளாவே இருக்கிறதுனால, அதாவது தேவன் ஏத்துக்க மாட்டாரு. ஆனா கிறிஸ்துவனுடைய பலியை எண்ணி நம்மளை என்ன பண்றாராம்னா அக்செப்ட் பண்றாரு. அப்படின்னா இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்னா, நம்ம எல்லாரும் தேவன் கண்டிப்பா அப்பரிபூர்ணரா இருக்கக்கூடிய நம்முடைய பலி ஏத்துக்க மாட்டாருன்னா தேவன் ஏற்றுக்கொள்ளும்படி என்ன செய்யலாம்? இப்படி ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இன்னும் அடுத்த கேள்வி கேட்கும் போது, இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஆவியின் நிலையை அடைய எப்படி தேவனத்துல அனுமதி பெறுவது? பாருங்க, இதுக்கு அங்கீகரிக்கணும், நம்முடைய பலி அங்கீகரிக்கணும். நம்மளை அங்கீகரிச்சாதான் நம்ம பரலோக வாய்ப்பை, அந்த ஒரு ஆவிக்குரிய நிலையை அடைய முடியும். அப்படின்னா இதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே பலி என்னன்னா, பாவமே இல்லாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையுடைய புண்ணியத்தை ஈடாக ஏற்றுக்கொள்வதே தேவ நீதிங்கிறார். புரியுதா இல்லைங்களா? அதாவது பாவமே இல்லாமல் ஈடுபலி கொடுத்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய புண்ணியத்தை நம்ம என்ன பண்ணணுமாமா, ஏற்றுக்கொள்ளணுமாமா. அதுதான் தேவநீதிங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய
அந்த புண்ணியத்தை, பலியின் புண்ணியத்தை இப்ப சபைக்கு அது முதல்ல அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா அதைய முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணும், ஏற்றுக்கொண்டிருக்கணும். அது ஏற்றுக்கொண்டுட்டோம்னா ஒருவேளை தேவநீதி நம்மளை என்ன பண்ணுவோமா, மன்னிச்சு நம்மளையும் அதை அங்கீகரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இங்க வசனங்கள்ல சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, இந்த கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தை ஈடாக ஏற்றுக்கொள்வதே நாம தப்பிக்கிறதுக்கு அல்லது தேவன் அங்கீகரிப்பதற்கான ஒரே வழி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா முதல்ல சபைக்கு, உலக ஜனங்களுக்காகங்கிறத விட முதல்ல சபைக்காக தான் இயேசு கிறிஸ்து முதல்ல பலியானார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியத்தை அப்ப இவர்கள் மேல் சாட்டுவது அப்படிங்கிறது அடமான வைத்த பொருளுக்கு ஈட்டுக்கிரையம் செலுத்துவது போல. அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் கடன் வாங்கியிருக்கிறோம் பிதாவாய் தேவன்ட்ட. அப்ப தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டோம்னா கிறிஸ்துவினுடைய அந்த பலியின் புண்ணியத்தை வாங்குறது மட்டும்தான். அப்ப ஈட்டு கிரைய பலிக்கு இது எவ்வகையிலும் பொருந்தக்கூடியது அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப முதல்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கிறிஸ்துவினுடைய ஈடுபலி முதலில் திருச்சபையாருக்கு தான் சமன் செய்யுது. அதன் பின்பதாக தான் 1000 வருஷ அரசாட்சியில அகில உலக மக்களுடைய பாவத்திற்கு சமன் செய்வதற்கு அங்க செயல்படுதுங்கிறதையும் இங்க குறிப்பிடுறாங்க. அப்படின்னா முதல்ல நம்ம என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சரி அப்ப கிறிஸ்து நமக்காக அவருடைய பலியின் புண்ணியத்தை தேவன்கிட்ட இருந்து வாங்கி நம்ம கொடுத்துருவார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, திருச்சபையார் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டோம்னா, தங்களுடைய எல்லா பூமிக்குரிய வாழ்க்கைகளையும் உரிமைகளையும் விட்டு கொடுக்கணும். அவ்வாறு விட்டு கொடுக்கும் போதுதான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும் கிறிஸ்துவுக்கு புதிய சிருஷ்டிகள் மனைவியை நம்ம ஒரு வேளை நினைவில் கொள்ளலாம். பாருங்க, லோத்தை காப்பாற்றுவதற்கு தேவனுடைய ஒரு ஹெல்ப் தூதர்களே வந்து என்ன பண்றாங்க, அந்த ஒரு நகரம் சோதம் குமார பட்டணம் அழிகிறதுக்கு முன்னாடி அவங்களை இழுத்துட்டு வர்றாங்க, காப்பாற்றுகிற ஒரு நிகழ்வு. ஆனா இவங்க மைண்டு பூரா எங்க இருக்கு, லோத்தினுடைய மனைவியினுடைய மைண்டு அப்படின்னு கேட்டோம்னா முழுக்க முழுக்க அந்த நகரத்திற்கு மேலையும் நகரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மேலையும் சொத்தின் மேலையும் மற்ற விஷயங்கள் மேல இருக்கும்போது அங்க அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது உப்பு தூணாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நாம் நம்முடைய இன்னும் உலகத்தினுடைய காரியங்களையும் உலகத்தினுடைய உரிமைகளையும் வாழ்க்கையும் நம்ம நினைச்சுக்கிட்டு அதைய பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி ஒண்ணு நம்மளுக்குள்ள இருக்கா இல்லைங்களா, இந்த பூமிக்குரிய விஷயங்கள். அப்ப ஆவிக்குரிய விஷயங்கள் நமக்குள்ள உள்ள வராது. இது எப்படி நம்ம பார்க்கலாம்னு கேட்டோம்னா, பாருங்க, நம்ம பேசிக் கிளாஸ்ல கூட பார்த்திருப்போம். புது சிருஷ்டி வளரணும்னா பழைய சிருஷ்டி என்ன ஆகணும், ஒழிச்சுக்கிட்டே வரணும், குறைச்சிக்கிட்டே வரணும். அப்ப பழைய சிந்தை, பழைய மனுஷனை எந்த அளவுக்கு நம்ம பலி செலுத்துறோமோ அந்த அளவுக்கு புதிய சிருஷ்டி என்ன ஆயிட்டு வருவாங்க, வளர்ந்துகிட்டே வரும் அப்படிங்கிறதாக நம்ம பேசிக் கிளாஸ்ல பார்த்துருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படித்தான் இந்த பூமிக்குரிய ஆசைகள், பூமிக்குரிய ஒவ்வொரு உரிமைகளையும் நம்ம விட்டு கொடுக்கும் போதுதான் அந்த பரலோகத்துக்குரிய அந்த ஒரு பலியின் புண்ணியம் நம்மை என்ன பண்ணோம்னா நம்மளை முழுமையாக ஆட்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி இங்க பிரதர் எழுதியிருக்கிறாங்க. சரி, அப்ப இந்த ஒரு பலியின் புண்ணியங்களை, கிறிஸ்துவினுடைய நீதியை அநேகருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக அப்ப மனுக்குலம் முழுவதும் முந்தின சீருக்கு கொண்டு வரப்பட்டு ஆசீர்வாதத்தை அவங்க பெறுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப கர்த்தருடைய ஒரே ஒரு ஈடுபலி அல்லது பலியின் புண்ணியங்கள், ஈடுபலி இல்ல, இங்க பலியின் புண்ணியங்கள் இங்க என்ன பண்ணப்படுதுன்னா முதல்ல சபைக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட போகுது, அதன் பின்பதாக உலக ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்துவனுடைய நீதி பகிர்ந்து கொடுக்கப்படும் போது எல்லா ஜனங்களும் முந்தின சீருக்கு கொண்டு வரப்பட்டு ஆசீர்வாதத்தை அவங்க பெறுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல நாமும் கர்த்தருக்குள் நம்மை முழு மனதோடு தத்தம் செஞ்சா மட்டும்தான் மகா பிரதான ஆசிரியராய் இருந்து நமக்காக வழக்காடுவார் அப்படிங்கறத நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்ப வழக்காடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்காக இல்ல நமக்காக அங்க பிதாவின் இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க வழக்காடுகிறார், நம்ம நிமித்தமாக அங்க பேசி கொண்டிருக்காரு. அப்ப பேசுவதன் விளைவாக தான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தம்முடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியை என்ன பண்றாருன்னா நமக்கு கொடுக்கிறார். அதை பெற்று கொடுக்கிறதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அப்ப அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது நம்ம தேவ சுபாவத்துக்கு மாறணும். பரிசுத்தாவியை எதுக்காக பெறுறது, சத்தியம் பேசுறக்கா? பரிசுத்தாவி எதற்காக பெறுறது,
சும்மா படிக்கிறக்கா, புரிஞ்சுக்கிறக்கா, இல்ல சத்திய பரிசுத்தாவி எதற்கு கொடுக்கிறது, அற்புத அடையாளங்கள் செய்யறக்கா, இல்ல பரிசுத்தாவி எதற்காக கொடுக்கப்படுறது, இந்த மாதிரி நம்ம கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதற்காகலாம் இல்ல. மாறா இதெல்லாம் ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த பரிசுத்த ஆவி மூலமாக நம்ம என்ன பண்ணணும், எதற்காக அது கொடுக்கப்படுது அப்படிங்கிற சரியான வார்த்தைகள் சகோதரர் பதிவு பண்றாரு. தேவ சுபாவத்துக்கு நம்ம மாறணும். தேவனுடைய ஆவியை பெற்றால் தேவனுடைய சுபாவத்துக்கு நம்ம மாறணும். உலகத்தின் ஆவியை பெற்றால் உலகத்தினுடைய ஜனங்களா மாறணும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம உலகத்தினுடைய ஜனங்களா இருக்கிறவங்க இந்த உலகத்தினுடைய ஆவியை விட்டுட்டு இழந்துட்டு தேவ ஆவியை பெற்று தேவ ஜனங்களா மாறுவதற்கு தான் தேவன் இந்த ஒரு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி மாறுறவங்க தான் இந்த பூமியை விட்டு ஆவிக்குரிய நிலையில பிதாவினிடத்துல செல்வாங்க. இவர்களுக்கு தலையாக தான் இயேசு கிறிஸ்து இருப்பார். யார் அந்த ஆவிக்குரிய நிலையில ஆவிக்குரிய மைண்ட்ல ஆவிக்குரிய சித்தம் செய்து பிதாவை தேவனத்துல செல்வதற்கு தயாராகிறாங்களோ, பரிசுத்தாவி பெற்று அதற்குரிய வாழ்க்கை வாழ்றாங்களோ, அவங்களுக்கு தலையாதான் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பார். அவங்களதான் அவர் வழி நடத்துவார். அவங்கதான் அங்க தேவன் அங்க ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஜனங்களா கூட இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த ஒரு நிலைமையில தான் அவங்க செலுத்தக்கூடிய தியாக பலின்னு சொல்லும்போது நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, மற்றவங்களோட சண்டை இதெல்லாம் மாறாக அவங்க தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை, பூமிக்குரிய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அங்க தேவன் என்ன பண்றாருன்னா தியாக பலியாக கன்சிடர் பண்ணி திருச்சபையாராக அவங்க பங்கடைவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர்கள் தங்களுடைய எல்லா உரிமைகளையும் தங்களுடைய எல்லா உடைமைகளையும் தேவனுக்கு தத்தம் செய்தால் அப்படி ஆகும் அப்படின்னு அங்க குறிப்பிடுறாரு. அப்ப பாருங்க, தேவனுடைய பிரதான ஆசிரியர் தம்முடைய பலியோடு திருச்சபையாரின் பலியையும் தேவனுக்கு அங்க என்ன பண்ணுவாராமா, ஒப்பு கொடுப்பாராமா. பாருங்க, இப்ப எல்லாம் நம்ம கொண்டு போய் ஒப்பு கொடுத்தா நம்முடைய பலி ஏற்கக்கூடியதாக இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஆனா எப்ப திருச்சபையாரோட பங்கடைகிற அளவுக்கு நம்முடைய பலி ஒரு ஆவிக்குரிய மைண்ட்ல இருந்து நம்ம செலுத்துறோமோ, அப்பதான் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பலியோடு சேர்த்து நம்முடைய பலியும் கொண்டு போய் தேவனத்துல அங்க ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்றேன். இப்படியாக கிறிஸ்துவினுடைய பாடுகளில் குறைவானதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்போஸ்தலருடைய வார்த்தை கூறலாம். அவங்க முதல்ல அடையணும். அப்ப அவங்க மரிக்கக்கூடிய சூழ்நிலையில தான், கடைசி ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் அவங்க அந்த தெய்வீக நீதியில வளர்ந்திருப்பாங்க. அவங்க தெய்வீக ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியில வளர்ந்திருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய குறைகளை தான் தம்முடைய நீதியை கொடுத்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாராமா, சரி செய்வார். அன்புக்குரிய சகோதரர், அப்படின்னா புதிய உடன்படிக்கையின் நிபந்தனையின்படி ஆதாமிடத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட திருச்சபையாரை கிறிஸ்து தம் நீதியினால் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குறாராம். நம்ம முதலே பார்த்தது போல பரிசுத்த எதற்காக கொடுக்கப்படுது? பிதாவாகிய தேவனுடைய சுபாவத்தை நாம் அடைவதற்கு, பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு அந்த சுபாவம் ஆவிக்குரிய நிலையை அடைவதற்கு, அதற்காக தான் அந்த தேவனுடைய ஆவி அங்க கொடுக்கப்படுதுங்கிறதை கூட நம்ம பார்த்தோம். அப்படின்னா அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களை தான் அங்க தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன சொல்லலாம்னு கேட்டோம்னா, நம்ம மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம அதுக்கு தகுதி உள்ளவர்களாக மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, நம்ம இடத்துல குற்றம் குறைகள் இல்லைன்னா அந்த முழுமை பூரணம் இருக்காது பாத்தீங்களா, அதுலதான் தம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாருன்னா தம்முடைய நீதி அதுல வச்சு அதை என்ன பண்ணிடுறாருன்னா அங்க தேவனுடைய நீதிக்கு முன்பதாக கொண்டு போய் நீதியை கொடுத்து சரி பண்ணுவார் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாரு. அப்ப ஆதாமுக்குள் இருந்த எல்லா மனுக்குலத்தில இருந்தும் இப்ப மீட்கப்பட்ட ஜனங்களாக இப்ப கிறிஸ்துவினுடைய சபை இப்ப என்ன பண்ணப்படுது அப்படின்னா தேவனோடு ஒப்புரவாகுதுங்கிறது நம்ம புரிஞ்சு. பிரதர் வந்து முன்னுரையாக எழுதியிருக்கிறார். அப்ப இந்த முன்னுரை மூலமா அழகா அங்க ஈடுபலியினுடைய காரியங்கள், அதன் மூலமா அதன் பலன்கள் எப்ப யார் யாரு கிடைக்குது, அது கிடைக்கும் போது பரிசுத்தாவி கிடைக்கும் போது அதன் மூலமா இந்த திருச்சபை எப்படி மகிமை உள்ளதாக மாறுங்கிறது தான் இப்ப இன்னைக்கு நான் இந்த நாள்கள்ல நேற்றைய தினத்திலையும் இன்றைய தினத்திலையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த முன்னுரையை பார்த்திருக்கிறோம்.
இப்போதும் நாம் இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். வரக்கூடிய வாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா அதனுடைய முதல் அத்தியாயமாகிய ஒப்புரவாதத்தின் தத்துவ மெய்த்தன்மையும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து ஒருவேளை சகோதர சகோதரிகள் நீங்க எல்லாரும் ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மூன்று பேராக்கள் நீங்க ஒருவேளை நீங்க படிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம உங்க மத்தியில வைக்கிறோம். இம்மட்டு போய் கேட்டுக்கொண்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசிரியப்பாராக. பொறுமையை கேட்ட ஒருவரையும் தேவன் தாமே வழிநடத்துவாராக. ஆமென்.